الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கடைசி வகுப்பில் ஷேக் இமாம் அல் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு விதமான மனிதர்களை பற்றி குறிப்பிட்றாங்க. நேரான பாதையிலிருந்து வழி தவிடக்கூடிய அந்த ஹுரூஜ் இருக்குல்ல, வெளியாகிறது, அதுக்கு ரெண்டு வடிவங்கள் இருக்குன்றாங்க. அது முதல் வடிவம் அந்த நபர் மக்களுக்கு ஹைரத்தை நாட்டுறாரு, இருந்தாலும் சரி வழி தவறி போய் நேரான பாதையிலிருந்து வெளியாகிறார். ஃபலா யுக்ததா பி ஜல்லத்திஹி ஃபைன்னஹு ஹாலிக்குன்றாங்க ஷேഖിங்க. அவருடைய அந்த வழிகேட்டில், அந்த ஜல்லத்தில், அதாவது வழி தவறினால அவரை யார் பின்தொடர்றாங்களோ அவர் அழியக்கூடிய நபராக இருப்பார். தெரிஞ்சு கொண்டு யார் பின்பற்றுறாங்களோ. இன்னொரு மனிதர் யார், வேணும்ன்ட்டு ஹக்குன்னு தெரிஞ்சு கொண்டே வெளியாகக்கூடிய நபர். இவருடைய மோட்டிவ், குறிக்கோள் என்ன? மக்களை வழிகெடுக்கணும். கஸ்துஹு இதுலாலுன் நாஸ்ன்றாங்க ஷேக் ஃபௌசான். கஸ்துஹு இதுலாலுன் நாஸ், அவருடைய குறிக்கோள் என்னென்னா மக்களை வழிகேட்டில் போடணும். அவர் ஷைத்தான்கள் உட்பட்ட ஒரு ஷைத்தான் என்பதாகவும் ஷேக் ஃபௌசான் ஷரஹில் குறிப்பிட்றாங்க. இப்போ அவரை பற்றி யாருக்கு நல்லா தெரியுதோ, அவர் வழிகேட்டில் தான் இருக்கார், அவருடைய விடயங்கள் யாருக்கு நல்லா தெரியுதோ அவரை பற்றி எச்சரிக்கை செய்யணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த நம்பர் இவருடைய குறிக்கோள், இவர் இருக்கக்கூடியது வழிகேடு என்பதாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆயத்தில் குறிப்பிட்றோம், கதாலிக்கு நஃபஸ்ஸிலுல் ஆயாத் வலிதஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன், வலிதஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன், எங்களுடைய ஆயத்துக்களை நாங்கள் தெளிவாக்குறோன்றாங்க. கதாலிக்கு நஃபஸ்ஸிலுல் ஆயாத் வலிதஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன், பாவிகளுடைய பாதைகள் வெளிப்படுறதுக்காக, மக்களுக்கு வெளியாகிறதுக்காக, மக்கள் அந்த பாதை வழிகெட்ட பாதைன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக எங்களுடைய ஆயத்துக்களை நாங்கள் விளக்குறோன்றாலும் நல்லா விளக்குறோம். அடுத்த வரிகளில் இமாம் குறிப்பிட்றாங்க, அலம் ரஹிமக்கல்லா, நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அன்னஹு லா யத்திம்மு இஸ்லாமு அப்தின் ஹத்தா யகூன முத்தபிஅன் முசத்திகன், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்ணமடையாது எது வரைக்கும்னா அவர் பின்பற்றக்கூடிய நபராக, அதே போல் உண்மைப்படுத்தக்கூடிய நபராக மாறுற வரைக்கும். ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நபராக, ரசுல்லாவை பின்பற்றக்கூடிய நபராக, அதே போல் ரசுல்லாவுடைய ஹபர வஹியை உண்மைப்படுத்தக்கூடிய நபராக மாறுற வரைக்கும். முசல்லிமன், மூன்றாவது வார்த்தையும் கொண்டு வராங்க, முசல்லிமன், ரசுல்லா கொண்டு வந்த செய்திகளை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிற வரைக்கும். ஆயத்து குறிப்பிட்றோம், ஃபலா வ ரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத் வ யுஸல்லிமு தஸ்லீமா, நல்ல முறையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாதுன்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறாள். முத்தபிஅன் லா முப்ததிஅன், ஷேக் ஃபௌசான் ஷரஹில் குறிப்பிட்றாங்க, முத்தபியன் அவர் பின்பற்றக்கூடிய நபராக இருக்கணும்,
லா முப்ததிஅன், தீனில் புதுமையான விஷயங்களை உண்டாக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. முசத்திகன் லா ஷாக்கன் அவ் முத்தரத்திதன். முசத்திகன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை வஹியை உண்மைப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். அதில் சந்தேகம் தடுமாற்றம் உள்ள சந்தேகம் கொண்ட நபராக இருக்கக்கூடாது. முஸ்லிமன் அணி முஸ்லிமன் அவ் முசல்லிமன், முசல்லிமன் லில் கிதாப் சுன்னா லிஅன்ன ஹாதிஹில் உமூர் மஹல்லு தஸ்லீம் லைசத் மஹல்லு ஜிதால் என்றான். இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் இது எதற்குரிய விடயங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். அந்த விடயங்களில் நாங்கள் ஜிதால் செய்யக்கூடாதுன்றாங்க. ஜிதாலுக்கு அங்கே இடம் கிடையாது. ஜிதால்னால் வாக்குவாதம் செய்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது. மாற்றமாக அந்த வஹியை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹபரை ஒப்புக்கொள்வது ஏற்றுக்கொள்வது தான் எங்கள் மீது வாஜிபாக இருக்கும். ஏற்றுக்கொள்வது வாஜிபாக இருக்கும். இது எங்களுடைய அக்களுக்கு மாற்றமாக இருக்குது, இந்த சூழலுக்கு இந்த காலகட்டத்துக்கு மாற்றமாக இருக்குது, பொருந்தாதது என்று சொல்லி அங்கே ஜிதால் செய்கிறதுக்கு, அங்கே வாக்குவாதம் செய்கிறதுக்கு இடம் கிடையாது. மாறாக எங்கள் மீது வாஜிப் என்ன, ஒப்புக்கொள்வது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் ஒப்புக்கொள்ளணும். தஸ்லீம், அதுதானே சொல்கிறோம். தஸ்லீம் சல்லிமு தஸ்லீமா, அவர்கள் நல்ல முறையில் அதை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், ஒப்புக்கொள்கிற வரைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஒப்புக்கொள்கிற வரைக்கும், ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஈமான்தாரிகளா ஆக முடியாதுன்றாலாம். அடுத்த இமாம் குறிப்பிடுறாங்க, ஃபமன் زعم أنه قد بقي شيء من أمر الإسلام لم يكفناه أصحاب رسول الله صلى الله عليه وسلم فقد كذبهم. தீனுடைய விஷயங்கள் இன்னும் எஞ்சிருக்கு, அது முழுமையாக சஹாபாக்கள் எங்களுக்கு நக்கல் செய்யலை, எத்தி வைக்கலை, இன்னும் எஞ்சிருக்கு, இன்னும் பாக்கி இருக்குன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ, ஃபக்கத் கர்தபகம், அந்த மனிதர் சஹாபாக்களை பொய்ப்பிச்சிட்டார். ஃபக்கத் கர்தபகம், எத்தி வைக்கிறதுல சஹாபாக்கள் குறை செஞ்சிட்டாங்க. முழுமையாக எத்தி வைக்கலன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ, யார் கருதுகிறாங்களோ, அந்த மனிதர் என்ன பண்ணிட்டாரு, அதை விளக்குறதில்ல, அதை எத்தி வைக்கிறதில்ல, அதை பயான் பண்ணுறதில்ல, அவங்க குறை செஞ்சிட்டாங்க என்பதாக யார் நினைக்கிறாங்களோ அந்த நபர் சஹாபாக்களை பொய்ப்பிச்சிட்டார். மன் ஜஅம அன்ன சஹாபா கஸ்ஸரு ஃபி பயானில் ஹக் வ தௌதீஹிஹி வ ஹம்லிஹி லின்னாஸ் அனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ரசூலுல்லாஹ் கிட்டேருந்து எங்களுக்கு அதை எத்தி வைக்கிறதுல, நக்கல் செய்கிறதுல அவங்க குறை செஞ்சிட்டாங்க, குறை முழுமையாக எத்தி வைக்கலன்ட்டு யார் நினைக்கிறாங்களோ அந்த நபர் சஹாபாக்களை பொய்ப்பிச்சிட்டார். வயஸாமு அன்ன லஹு மஜால் அயத்தகல்லம் அவ் யுதீஃப ஷைஅன். அதே போல் அவர் நினைக்கிறாரு, அவருடைய கருத்து என்னென்னா, இந்த ஜீனுடைய விஷயங்களில் சேர்க்கிறதுக்கு இடம் இருக்குது, இன்னும் விஷயங்கள் சேர்க்கறதுக்கு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறார். இப்போ இந்த மனிதன் என்ன பண்ணுறாரு, சஹாபாக்களை பொய்ப்பிச்சிட்டார். فهذا يريد الشر بالناس لأن الصحابة ما تركوا مما سمعوا من الرسول صلى الله عليه وسلم أو رأوه شيئا إلا بلغوا للأمة بأمانة وبينوه للأمة ولذلك يقدم تفسير الصحابة على تفسير غيرهم. இப்படி யார் நினைக்கிறாங்களோ அவர் மனிதருக்கு தீமையை தான் கருதுகிறார். ரசூலுல்லாஹ் கிட்டேருந்து சஹாபாக்கள் எந்த விஷயங்களை செவிமடுத்தாங்களோ அந்த விஷயங்களை
மக்களுக்கு எத்தி வச்சிட்டாங்க. அது அமானத்தின் கருதி அமானத்தை சரியான முறையில் அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அந்த விஷயங்கள் செவிமடுத்த விஷயங்களை மக்களுக்கு எத்தி வச்சிட்டாங்க. அதை பற்றிய விளக்கமும் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, சஹாபாக்களுடைய தஃப்சீர் தான் வேறு பின்ன வந்த எல்லாத்தோட தஃப்சீரோட முற்படுத்தப்படுன்றாங்க. فمن زعم أنهم قصروا وتركوا شيئا لم يبلغوه فإنه كذاب مفتر أو مفتر افترى مفتر ضال مضل يشكك الناس في دين الله وفي حملته من صحابة رسول الله صلى الله عليه وسلم وهو يخون الصحابة كما هي طريقة أهل البدع يخونون الصحابة يتهمونهم من أجل أن يسقط الواسطة بيننا وبين رسول الله صلى الله عليه وسلم فيجب الحذر من هؤلاء. இங்கே ஷேக் என்ன குறிப்பிட்றாங்க, யார் இப்படி நினைக்கிறாங்களோ எப்படி சொல்கிறாங்களோ அந்த மனிதர் யார்? பொய்யர், இட்டுக்கட்டுறார். பொய்யை இட்டுக்கட்டுறார். வழிகெட்ட நபர், வழிகெடுக்கக்கூடிய நபர் அது. ஃபமன் ஜஅம அன்னஹும் கஸ்ஸரு வ தரகு ஷையன், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து செவிமடுத்த விஷயங்களை சில விஷயங்களை விட்டுட்டாங்க, மக்களுக்கு எத்தி வைக்காமல் சொல்லாமன்ட்டு யார் சொல்கிறாங்களோ, யார் நினைக்கிறாங்களோ அவர் பொய்யர். அவர் இட்டுக்கட்டுறார். சஹாபாக்கள் மேலே இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டுறார். அவருடைய குறிக்கோள் என்னன்னு ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வாசித்தாவை விளைவிக்க பார்க்குறார். எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் இடையில் உள்ள வாசித்தா யார்? சஹாபாக்கள். அந்த வாசித்தாக்களை விளைவிக்க பார்க்குறார். எதற்காக? தீனில் ஃபித்னாக்களை, குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்காக, எங்களை தீனில் பலவீனமாக்குறதுக்காக. من أين جاءنا هذا القرآن وهذه الأحاديث وهذا الفكر? எங்களுக்கு இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ்கள், மார்க்கத்தினுடைய விழுப்பம் யார்கிட்டருந்து கிடைச்சிச்சு? சஹாபாக்கள்கிட்டருந்து. هم الذين حملوه لنا ورأوه لنا كاملا. அந்த சஹாபாக்கள் தான் எங்களுக்கு இந்த தீனை சுமந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து தீனை சுமந்து கொண்டு வந்தது யார்? எங்கள்கிட்ட சஹாபாக்கள். அதே போல் அனைத்து விஷயங்களையும் முழுமையாக எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. كلنا على قدر ما وهبه الله وكلنا على قدر طاقته ما تركوا شيئا من دين الله إلا بلغوه كما تحملوه عن رسول الله صلى الله عليه وسلم وهم موضع الثقة. இந்த உம்மத்திலே நம்பிக்கைக்குரிய நபர்கள் சிக்காத் யார்னா சஹாபாக்கள் என்பதாக ஷேக் ஃபௌசான் இங்கே ஷரஹில் கொண்டு வரான். இப்போ எங்கள் மீது வாஜிப் என்ன?
ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்த்தி அடையாது, முழுமையடையாது எது வரைக்கும் அவர் முத்தபியான முசத்திகன முசல்லிமன ஆகிற வரைக்கும். எது வரைக்கும் அவர் பின்பற்றக்கூடிய நபரா, உண்மைப்படுத்தக்கூடிய நபரா, வஹீனுடைய செய்திகளை, ரசுல்லா கொண்டு வந்த ஹபர் செய்திகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய நபராக ஆகிற வரைக்கும் அவர் என்ன, அவருடைய ஈமான் இஸ்லாம் என்ன ஆகாதுன்றாங்க, பூர்த்தி ஆகாது. அவருடைய இஸ்லாம் பூர்த்தி ஆகாதுன்றாங்க. இந்த நபர்களுடைய குறிக்கோள் என்ன, எப்படி சொல்லக்கூடிய, எப்படி நினைக்கக்கூடிய நபர்களுடைய குறிக்கோள் என்ன? இங்கே ஷிகோதனையும் குறிப்பிட்றாங்க, அந்த வாசித்தாவை துண்டிக்கிறதுக்காக, விளைவிக்கிறதுக்காக, எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ரசுல்லாக்கும் இடையில இல்லை நடுத்தாரர்களை விளைவிக்கிறதுக்காக. அடுத்து இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்றாங்க, வஅலம் ரஹிமக்கல்லாஹ் அன்னஹு லைஸ ஃபி சுன்னா கியாஸ். இது முக்கியமான விஷயம். சுன்னத்தில் என்ன கிடையாது, கியாஸ் என்பது கிடையாது. விளக்குவாங்க என்னன்ட்டு. ஃபலா துதுரபு லஹுல் அம்சால், அதற்கு உதாரணங்களும் கொடுக்கக்கூடாதுன்றான். கியாஸ் கிடையாது. அன்னஹு லைஸ ஃபி சுன்னா கியாஸ் வலா துதுரபு லஹுல் அம்சால் வலா துத்தப ஃபீஹல் அஹ்வா. அந்த விடயங்களில், எங்களுடைய சுன்னத்துடைய விடயங்களில் எங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றக்கூடாதுன்றாங்க. மன இச்சைகள் அங்கே பின்பற்றப்படக்கூடாது. பல் ஹுவ அத் தஸ்தீக் பி ஆசாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலா கைஃப் வலா ஷர்ஹ் வலா யுகாலு லிம வலா கைஃப. அதுலேயும் குறிப்பாக அகீதா விடயங்களில் இங்கே சொன்னன்ற ஷேக் பேசுகிறது இமாம் பர்பஹாரி அகீதா விடயங்களில் பேசுகிறான். அகீதா விடயங்களில் அதுலேயும் குறிப்பாக அஸ்மா சிஃபாத் விடயங்களில் என்ன கிடையாது, கியாஸ் கிடையாது. சொன்னான்னா அதுதான் இங்கே அதனுடைய அர்த்தம். சொன்னாலும் ரசூலுல்லாஹ் செஞ்ச முஸ்தஹபான விடயங்கள் இங்கே நாடப்படுறது கிடையாது. மாறாக சொன்னான்னு என்ன அர்த்தம், அகீதா. ஷரஹ் சுன்னா இந்த கிதாபுக்கு நான் முக்கத்திமாலே விளக்கம் கொடுத்துருந்தேன். ஷரஹ் சுன்னான்னு என்ன, அகீதானுடைய விளக்கம், ரசுல்லா இருந்த அந்த பாதை, அந்த தரிக்கானுடைய விளக்கம் தான் ஷரஹ் சுன்னா. ஷரஹ்லி ஷேக் ஃபௌசான் கொண்டு வரா, சுன்னா அல் முராத் பிஹா ஹுனா அல் அகீதா. சுன்னானா இங்கே என்ன அர்த்தம், அல் அகீதா. لأن هذا الكتاب في موضوع العقيدة والعقيدة هي السنة. عقيدة தான் சுன்னா. அகீதாக்கு சுன்னாக்கு என்னன்ட்டு இங்கே விளக்க வைக்கிறோம். அப்போ இஸ்லாம் தான் சுன்னா, சுன்னத் தான் இஸ்லாம்ன்ட்டு ஆரம்பத்திலே இமாம் அல் பர்பஹாரி சொன்னாங்க. இப்போ சுன்னாக்கு என்ன அந்த அர்த்தம் வச்சா இப்படி வரும், சுன்னாக்கு தரிக்காண்ட அர்த்தம் வச்சா இஸ்லாமும் சுன்னத்தும் ஒன்று தான், வேறுபடுத்த முடியும். சுன்னாக்கு தரிக்காண்ட அர்த்தம் வச்சா ரெண்டுமே ஒரே விடயம். நபிமார்களுடைய வழிமுறை தான் இது இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஆம் இருக்குது, ஹாஸ் இருக்குது. அனைத்து நபிமார்களும் இருந்த மார்க்கம் இது என்ன மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனித்தனி ஷரியத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருந்தான். லியன்ன சுன்னா ஹிய தரீக் வல் அகீதா தௌகீஃபியான்றாங்க. அகீதா விடயங்களில் கியாஸ் கிடையாதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம், அகீதானுடைய விடயங்கள் தௌகீஃபியா, குர்ஆன் ஹதீஸினுடைய பவுண்டரிஸ்களை தாண்டக்கூடாது. லா மஜால் ஜியாதா ஃபீஹா அபதன் மதாருஹா அலா மா ஜா அனில்லாஹி வ ரசூலிஹி.
அதனுடைய சுட்டு வட்டாரம், அதனுடைய பேஸ்மெண்ட் என்னவாக இருக்கணும்? ரசூலுல்லாவும் அல்லாஹ்வும் ரசூலுல்லாவும் எதை சொன்னாங்களோ அதுதான் எங்களுடைய அக்கீதாவை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். அதில் என்ன கிடையாது? கியாஸ் கிடையாது. கியாஸ் கிடையாதுன்னா குர்ஆன் ஹதீஸினுடைய பவுண்டரிஸ்களை தாண்டக்கூடாது. அதே போல் ஜியாதாவை சேர்க்குறதுக்கும் அங்கே என்ன கிடையாது? அந்த வரம்புகளை தாண்டக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஜியாதாவாக சேர்க்குறதுக்கும் அதிகபட்சமாக சேர்க்குறதுக்கும் அங்கே என்ன கிடையாது? இடம் கிடையாது. லா மஜாலன்னா அதுதான் அர்த்தம். லா மஜால் ஜியாதா ஃபிஹா அபதா மதாருஹு அலா மா ஜா அனில்லாஹி வ ரசூலிஹி வமன் காலஃப மா ஜா அனில்லாஹி வ ரசூலிஹி ஃபைன்னஹு பாத்திலுன் வதாலுன் வமா காலஃப. எந்தெந்த விடயங்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல்லா கிட்ட இருந்து வந்த விடயங்களுக்கு மாற்றமாக இருக்கும், அது பாத்திலானதாக இருக்கும், வழிகேடாக இருக்கும், தலாலாக இருக்கும். ஃபஹாதா மஅனா கௌலில் உலமா அனில் அகீதா தௌகீஃபியா. இதுதான் உலமாக்களுடைய கவுலுக்குரிய அர்த்தம் என்றாங்க, விளக்கம் என்றாங்க. என்ன கவுலு? அல் அகீதா தௌகீஃபியான்றாங்க உலமாக்கள். அதற்குரிய விளக்கம் தான் ஷேக் ஃபௌசான் இங்கே கொடுத்தது. லா யதுகுலுஹா அல் கியாஸ் என்றான். لأن القياس إنما هو في مسائل الفقه هي التي يدخلها القياس. கியாஸுக்கு அக்கீதா விடயங்களில் இடம் கிடையாது. விளங்குச்சா? கியாஸ் பண்ணுறதுக்கு கைபான விஷயங்களை ஹாதிர்னோட விஷயங்கள் கூட ஒப்பிடுறதுக்கு அக்கீதா விடயங்களில் இடம் கிடையாது. அதனால தான் இந்த 20 காய்தாக்கள் இந்த கிதாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தேன், நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக. அதில் கியாஸ்னா என்னன்றும் சொல்லிடுங்க. இப்போ என்ன, எதுக்கு இடம் கிடையாது? கியாஸுக்கு அக்கீதா விடயங்களில் இடம் கிடையாது. கியாஸ் எதில் வரும்? ஷேக் ஃபௌசான் நீங்கள் குறிப்பிட்டான். ஃபி மசாயிலில் ஃபிக்குனுடைய மசாலாக்களில் எது நுழையும்? கியாஸ் நுழையும். அக்கீதாவில் கியாஸ் நுழையாது. ஒரு விஷயத்தினுடைய தெளிவான ஆதாரம் கிடையாது. இன்னொரு விடயத்தோடு அதை ஒப்பிடும், இதே போல் தான் இதுன்ட்டு. ஃபிக்கினுடைய மசாலாக்கள் அதுதான் என்னவாக இருக்கும்? கியாஸாக இருக்கும். கியாஸ் செய்யும். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு மனிதர் கோபமாக இருக்கும்போது தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்றான். அவர் கோபமான நிலையில் இருக்கும்போது லா யக்தில் காதி வஹுவ கதுபான்ட்டு அவுக்கமக்கால். அதுபோல் வரக்கூடிய அல்ஃபாஸ் ரசூலா சொல்கிறாங்க, கோபமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஒரு காதி, ஒரு ஜட்ஜு என்ன பண்ணக்கூடாது? தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. தீர்ப்பு கொடுத்து என்னவாக இருக்கும்? அதெல்லாம் நடந்து கொள்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த கதுபானோட உலமாக்கள் வேறு விஷயங்களும் கியாஸ் செய்கிறான். அவர் உடல்நிலை குறைவாக இருக்கார், அல்லது யூரினை அடக்கிட்டு இருக்காரு, அல்லது வேறு விடயங்கள் அவரை அதில் தீர்ப்பு வழங்குறதுலேருந்து தடுக்குது. விளங்கிச்சா? இந்த விடயங்களை கோபத்தோட கியாஸ் செய்கிறாங்க உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க? கியாஸ் செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப பசியாக இருக்கார், அல்லது உடல்நிலை குறைவாக இருக்கார், இந்த நிலையில் என்ன பண்ணக்கூடாது? தீர்ப்பை வழங்கக்கூடாது. அல்லது யூரினை அடக்கிட்டு இருக்காரு, அந்த நிலையிலும் தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு கியாஸ் செய்கிறான். இதுதான் கியாஸ். இப்போ கியாஸ் எதில் நுழையும்? ஃபிக்கு விஷயங்கள் நுழையும். கியாஸ் என்ன விளங்கிச்சில்ல? அக்கீதா விடயங்கள் என்ன நுழையாது? கியாஸ் நுழையாது. அக்கீதா விடயங்களில் கியாஸ் நுழையாதுன்றதுக்கு தான் ஒரு காயிதா, அந்த 20 காயிதா எடுக்கும்போது முக்கியமான ஒரு காயிதாவை நான் குறிப்பிட்டேன். ஹாதிர் கூட காயிபை ஒப்பிடக்கூடாது தான் கியாஸ். அங்கே وإنما هي تسليم وإنقياد لما جاء عن الله ورسوله من غير تدخل.
அங்கே எதற்கு மட்டும்தான் இடம்? ஒப்புக்கொள்றதுக்கும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மட்டும்தான் இடம். அக்கீதா விடயங்களில் என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஒப்பிடுறதுக்கு அங்கே இடம் கிடையாது. ஒப்பிட்டு கியாஸ் செய்கிறதுக்கு அங்கே என்ன கிடையாது? இடம் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் எங்களுடைய அக்களை அங்கே நுழைக்கக்கூடாது, ஜியாதான விஷயங்களும் சேர்க்கக்கூடாது. அல்லாஹ்கிட்டேருந்து ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து எந்த விடயங்கள் வந்துச்சோ அதை ஒப்புக்கொள்கிறது தான் எங்கள் மீது கடமை. அதம்மு தமர்ருத், அடங்கா பிராடித்தனம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். இந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது சரியான விடயம் கிடையாது, இது இந்த உம்மத்துக்கு பொருந்தி போகக்கூடிய விடயம் கிடையாதுன்ட்டு அந்த பிடாரித்தன்மை இல்லாமல் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதான் எனக்கே அது குலமாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். எனக்கு அதுன்னு என்ன? அதமுத் தமர்ருத், அதாவது அடங்கா பிடாரித்தன்மை இல்லாமல் விடயங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஒப்புக்கொள்ளணும். விளங்கிச்சா? எனக்கு அதுன்னு அதுதான் அர்த்தம். எனக்கு அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்துகள் எடுக்கும்போதே நான் எடுத்திருந்தேன், என்னென்ன எனக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்ட்டு. அடுத்த இமாம் குறிப்பிட்றாங்க, கௌலுஹு வலா துத்தப ஃபீஹல் அஹ்வா, அந்த விடயங்களில் அக்கீதா விடயங்களில் மனோ இச்சைகள் பின்பற்றப்படக்கூடாதுன்றான். மனோ இச்சைகள் பின்பற்றப்படக்கூடாது, மனோ இச்சைகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது. யானி லா யுகாலு ஃபில் அக்கீதா மா வாஃபக்கல் ஹவா யுஹத், மா வாஃபக்கல் ஹவா யுஹத், மா ஹாலஃபில் ஹவா யுரத். அக்கீதா விடயங்களில் எங்களுடைய மனோ இச்சைக்கு இது பொருந்தி போகுது நான் எடுத்துக்கொள்ளுவேன், என்னுடைய மனோ இச்சைக்கு இது பொருந்தி போக மாட்டேங்குது நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் நாங்கள் சொல்கிறதுக்கு இடம் கிடையாதுன்றான். அதான் அந்த இமாம் அல் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அந்த கலாமுக்குரிய விளக்கம். என்ன சொல்கிறாங்க? லா யுகாலு ஃபில் அக்கீதா மா வாஃபக்கல் ஹவா யுஹத் வமா ஹாலஃபில் ஹவா யுரத். விளங்கிச்சில் என்ன சொன்னாங்கன்ட்டு, இந்த அக்கீதா விடயங்கள் இந்த விடயம் என்னுடைய மனோ இச்சைக்கு பொருந்தி போகுது நான் எடுத்துக்கொள்ளுவேன், என்னுடைய மனோ இச்சைக்கு இது பொருந்தி கொள்ள போக மாட்டேங்குது நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாதுன்றார். கமாஹிய தரீகத்து அஹ்லி தலால் விலிஹாதா சம்மு அஹ்லல் அஹ்வா, இதனால தான் அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்படுது? அஹ்லுல் அஹ்வா. என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய மனோ இச்சைக்கு எது ஒப்பு போதோ பொருந்தி போதோ அதை எடுத்துக்கொள்கிறான், தங்களுடைய மனோ இச்சைக்கு எது பொருந்தி போக மாட்டேங்குதோ அதை விட்டுடுறான். அதனால தான் அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்படுது? அஹ்லுல் அஹ்வா. قال تعالى فإن لم يستجيبوا لك فاعلم أنما يتبعون أهواءهم ومن أضل ممن اتبع هواه بغير هدى من الله. அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கலாட்டி ஃபேலம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, நிச்சயமாக அவர்கள் அவங்களுடைய மனோ இச்சைகளை தான் பின்பற்றுறாங்க. அல்ல இந்த ஆயத்தில் கேள்வி எழுப்புதான், தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனை விட வழிகெட்ட நபர் யாராக இருக்க முடியும்ன்ட்டு கேள்வி எழுப்புறான். ஆதாரங்களை விட்டுட்டு வஹியை விட்டுட்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனை விட யார்? ஹிதாயத்தை விட்டுட்டு அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த அந்த அறிவை விட்டுட்டு பிகைரி ஹுதம் மினல்லா மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய நபரை விட வெளிக்கெட்ட நபர் யாராக இருக்க முடியும்னு அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேள்வி எழுப்புறான். அதனுடைய பதில் என்ன? அந்த நபரை விட வெளிக்கெட்ட நபர் யாராகவும் இருக்க முடியாது. அதுதான் அதனுடைய பதில். வமன் அதுல்லு மிம்மன் இத்தபா ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹ் فمن لم يسلم للعقيدة الثابتة في الكتاب والسنة وهو إنما يتبع هواه ولذلك يسمى أهل البدع في العقيدة وأهل الأهواء لأنهم اتبعوا أهواءهم كما في الآية. அடுத்து இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? பல் ஹுவ தஸ்தீக் லி ஆசாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலா கைஃப் வலா ஷர்ஹ்.
ولا يقال لما وكيف أي التسليم لأقوال رسول الله صلى الله عليه وسلم في أسماء الله وصفاته وأمور العقيدة. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஒப்புக்கொள்ளணும். ஒப்படைக்கணும், ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொள்ளுதல் இருக்கணும்ன்றாங்க. எந்தெந்த விடயங்களில்? அஸ்மா சஃபாத் விடயங்களில், அதே போல் அக்கீதா விடயங்களில். அந்த விடயங்களை விளக்காமல், அதுக்கு உரிய எங்கள்கிட்டருந்து விளக்கங்களை தராமல், அதனுடைய சரியான அர்த்தத்தை மாற்றக்கூடிய விளக்கங்கள் தராமல் இருக்கும். அதான் ஷேக் ஃபௌசானி குறிப்பிட்றாங்க. பிலா ஷர்ஹின் யுஹாலிஃபு மஅனாஹா அஸ்ஸஹி, அதனுடைய சரியான அர்த்தத்தை மாற்றக்கூடிய விளக்கங்களை நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. وهذا انتشر في الجهمية والمعتزلة والأشاعرة كزعمهم أن المراد باليد القدرة والمراد بالوجه الذات. இந்த ஷரஹ் கொடுக்கிறது, அதனுடைய சரியான அர்த்தத்தை மாற்றி விளக்கம் தரக்கூடிய இந்த விடயங்கள் யார்கிட்ட பரவி இருக்கு? ஜஹ்மியாக்கள்கிட்ட, அதே போல் அஷாயிராக்கள்கிட்ட. அவங்க தான் எதுக்கு என்ன விளக்கம் தராங்க? சரியான அர்த்தத்தை மாற்றிட்டு குதிரத்தின் விளக்க வைக்கிறாங்க. வஜுக்கு என்ன விளக்கம் தராங்க? தாத்துன்ட்டு விளக்க வைக்கிறாங்க. தாத்துன்னா என்ன? தாத்துன்னா அதே போல் இஸ்திவாக்கு என்ன விளக்கம் வைக்கிறாங்க? இஸ்தீலான்ட்டு விளக்கம் வைக்கிறாங்க. ஹாதா ஷர்ஹுன் பாத்தில் லைஸ ஹாதா ஹுவ மஅனா ஹாதிஹி நுஸூஸ் فقوله بلا شر يعني بلا شرح باطل. பிலா ஷர்ஹின்னு அதுக்கு உரிய விளக்கம் என்ன? அசத்தியமான விளக்கங்கள் வைக்கக்கூடாது. சலஃபுகள்கிட்டருந்து வந்த சரியான விளக்கங்களை தான் வைக்கணும். ஆனால் சரியான விளக்கங்களை நாங்கள் விளக்கப்படுத்துறது என்னவாக இருக்கும்? அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். அது ஹக்காக இருக்குன்றாங்க ஷேக் ஃபௌசானி. இப்போ இங்கே எதை தடை செய்கிறாங்க இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லா? தவறான விளக்கங்கள் தருது. அதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? முக்கத்திமலைன்னு நான் சொல்லியிருந்தேன். தவறான விளக்கங்கள் அல்லது ஆதாரம் இல்லாமல் விளக்கம் வைக்கிறது, ஆதாரம் இல்லாமல் அர்த்தங்களை மாற்றுறது, அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஆதாரம் இல்லாமல் விளக்கங்களை மாற்றுறது, அதுக்கு என்ன பேர்? ஆதாரம் இல்லாமல் அர்த்தங்களை மாற்றுறது, அதுக்கு தஹ்ரீஃப்ன்றோம். தஹ்ரீஃப். இதோட நிப்பாட்டிக்குள்ளோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.